Hi everyone. So, last வீடியோல வந்து நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை நம்ம எப்படி வாங்குறது, எதன் மூலியமா வாங்குறது, அண்ட் நம்ம அதை வாங்குறதுக்கு என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன வழிமுறைகள் வச்சு நம்ம வாங்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து வாங்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ்லாம் வரதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே வந்து ஆஃப்லைனில் தான் இருந்துச்சு. இப்போ ஒரு கம்பெனி வந்து அவங்களோட ஷேர்ஸை வந்து செல் பண்ணுறாங்க, அதை வந்து பப்ளிக் வாங்கணும் அப்படின்னா எல்லாமே வந்து ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? அவங்க மீட்டிங் ஸ்கெட்யூல் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஒரு நேரில் பார்த்து தான் வந்து அவங்களோட ஷேர்ஸை வந்து செல் பண்ணுவாங்க. அதே மாதிரி பப்ளிக்கும் வந்து அதை வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து அதுக்கான வந்து ரெசிப்ட், அந்த ஷேருக்கான அந்த டாக்குமெண்ட் எல்லாமே, ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் எல்லாமே அவங்க கைக்கு கொடுப்பாங்க. அகெயின் அவங்க செல் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு யார் பை பண்ணுறாங்களோ அந்த டாக்குமெண்ட்டை அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ தான் வந்து எல்லாமே வந்து நம்ம ஆன்லைன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மூலியமாகவே வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு கம்பெனி இருக்கு. ஒரு ஏபிசி அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஷேரை வந்து நான் வந்து வாங்கணும். எப்படி வாங்குறது? அதுக்கு தான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு. இந்தியாவில் வந்து ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. ஒன்று வந்து என்எஸ்சி, இன்னொன்று வந்து பிஎஸ்சி. என்எஸ்சினா வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னு சொல்லுவாங்க. பிஎஸ்சினா வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். என்எஸ்சி அப்படிங்கிறது வந்து 1992ல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிஎஸ்சி வந்து 1875ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து என்எஸ்சியில் வந்து தான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட்ஸ் வந்து நடக்கிறது. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரேட் பர் டே வந்து என்எஸ்சியில் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னு சொல்லும்போது அது வந்து பிஎஸ்சி தான். ஓகேங்களா? அண்ட் வந்து என்எஸ்சியில் வந்து 2000 கம்பெனிஸ் வந்து லிஸ்டட் அவுட் ஆயிருக்கு. அண்ட் பிஎஸ்சியில் வந்து அப்ராக்சிமேட்லி 5000 கம்பெனிஸ் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரெண்டுக்கும் வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்எஸ்சிக்கு வந்து நிஃப்டி 50 சொல்லுவாங்க, பிஎஸ்சிக்கு வந்து சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஃப்டி 50னா என்ன, சென்செக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் டீப்பாக பார்க்கலாம். அதே மாதிரி ரெண்டுக்குமே வந்து தனித்தனி வெப்சைட்ஸ் இருக்குது. NSE.India, I mean NSEindia.com and BSEindia.com. இப்போ நான் இப்போ இது வந்து பிஎஸ்சி வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே நம்ம பார்த்தோன்னா இங்கே வந்து நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது பிஎஸ்சியில் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கொட்டாக் இருக்குது, சன்ஃபார்மா இருக்குது, அடானி போர்ட்ஸ் இருக்குது, மாருதி ஐடிசி, இது எல்லாமே வந்து பிஎஸ்சிக்கு கீழே லிஸ்டட் அவுட் ஆகிருக்க ஸ்டாக்ஸு. அதே மாதிரி என்எஸ்சி பார்த்தோன்னா என்எஸ்சியில் வந்து இவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது. டைட்டன் இருக்குது, பஜாஜ் இருக்குது, பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்குது, ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து என்எஸ்சிலையும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து என்எஸ்சி இல்லை பிஎஸ்சிக்கு கீழே லிஸ்டட் அவுட் ஆகணும். அதில் இருந்து தான் நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை மட்டும்தான் நம்ம வந்து வாங்கவோ இல்லை விற்கவோ முடியும். ஓகேங்களா? இப்போ பப்ளிக்கான நம்ம வந்து டைரெக்டாக இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்சஸுமே வந்து நமக்கு வந்து மும்பையில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டைரெக்டாக போயிட்டு நம்ம மும்பை போய் அந்த ஆஃபீஸ் போய் வந்து வாங்கலாம். அதுக்கு ஃபார்மாலிட்டிஸும் இருக்குது. பட் எவ்ரி டைம் நம்ம போய் வாங்க முடியாது. ஓகேங்களா? அதுக்கு தான் வந்து நமக்கும் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் இடையில புரோக்கர்ஸ் அப்படின்னு இவங்க வந்து உள்ளே வராங்க. இந்த புரோக்கர்ஸ் மூலியமா நம்ம வந்து நம்மளோட ஷேர்ஸை வந்து வாங்கலாம், இல்லை விற்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம வந்து இந்த புரோக்கர்ஸ் இப்போ வந்து எனக்கு வந்து விப்ரோவில் வந்து 100 ஷேர்ஸ் வேணும் அப்படின்னா நான் இந்த புரோக்கரை காண்டாக்ட் பண்ணி அவங்க மூலியமா நான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருந்து நான் வந்து வாங்கிக்கலாம். 100 ஷேர் வந்து விப்ரோவில் இருந்து வாங்கிக்கலாம். பட்
இப்போ வந்து நமக்காக வந்து இந்த புரோக்கர் வந்து என்எஸ்சில இருந்து விப்ரோ ஷேர் வாங்குறாங்கன்னா அதை அவங்க எங்க ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க? அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஹோல்டு பண்றதுக்கு ஒரு பிளேஸ் வேணும் அப்படின்னு தானே? ஸோ அந்த பிளேஸுக்காக தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நேம்ல 2 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க, ஒன்று டிமேட் அக்கௌண்ட்னு கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னன்னா நம்ம நார்மல் ட்ரேட் பண்றதுக்காக. ஓகேங்களா? நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன். 2 டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வருவாங்க, இன்னொருத்தவங்க வந்து ட்ரேடிங்க்குன்னு உள்ள வருவாங்க. ஸோ இந்த ட்ரேடிங் பண்றவங்க எல்லாமே வந்து இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி டெய்லி ட்ரேட் பண்றவங்க பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஆனா வந்து நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாக் வாங்கி வைக்கிறோம், ஹோல்டு பண்றோம் அப்படின்னா அது வந்து இந்த டிமேட் அக்கௌண்ட்ல ஹோல்டு பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் டிமேட் அக்கௌண்ட்டையும் நான் வந்து உங்களுக்கு தெளிவா காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பப்ளிக் வந்து ஒரு இன்வெஸ்டார் வந்து ஒரு கம்பெனில இருந்து ஒரு ஷேரை வந்து வாங்கலாம், இல்லைன்னா விற்கலாம். ஸோ அந்த கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் இந்த என்எஸ்சி இல்லை பிஎஸ்சிக்கு கீழே லிஸ்டடோட ஆகணும். அதுல இருந்து நம்ம புரோக்கர் மூலியமா நம்ம வந்து அதை வந்து வாங்குறோம். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்றதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, அதுதான் செபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செபினா என்ன, அதோட ரூல்ஸ், அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பத்தியும் நம்ம தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.